ஒரு வியாபாரி உப்பு வாங்குறதுக்காக தன்னோட கழுதையை கடற்கரைக்கு கூட்டிட்டு போனாரு. போற வழியில ஒரு ஓடை இருந்துச்சு. திரும்பி வரும்பொழுது கழுதை கால் தவறி ஓடையில விழுந்துச்சு. தண்ணியில உப்பு கரைஞ்சு போனதால கழுதை எழுந்திருச்ச போது சுமையோட கனம் ரொம்ப குறைஞ்சிருந்தது. வியாபாரி திரும்பி போய் இன்னும் கொஞ்சம் கூடுதலான உப்பை வாங்கி தன்னோட கோணி பையில நிரப்பிக்கிட்டாரு. வேணும்னே கழுதை மீண்டும் மீண்டும் விழுந்து தன்னோட பாரத்தை குறைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால அந்த கழுதை அதை நினைச்சு வெற்றிகரமா கணிச்சது. வியாபாரிக்கு கழுதையோட தந்திரம் புரிஞ்சு போயிடுச்சு. 3வது முறையா கடற்கரைக்கு அதை ஓட்டிட்டு போனாரு. அங்க உப்புக்கு பதிலா கடற்பஞ்சு மூட்டைகளை வாங்கினாரு. ஓடைக்கு போனோன்னு கழுதை மறுபடியும் அதோட தந்திரத்தை பயன்படுத்துச்சு. இப்போ கழுதை மறுபடியும் கால் தவறி விழுகிற மாதிரி ஓடைக்குள்ள விழுந்துச்சு. ஆனா கடல் பஞ்சு தண்ணீரை உறிஞ்சுக்கிட்டு ரொம்பவும் கனத்து போயிருந்துச்சு. கழுதை செஞ்ச தந்திரம் பழிக்காததால இப்போ 2 மடங்கு பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் சில வேளைகளில் தந்திரம் பிறரை கவிழ்க்க நினைக்கும் பொழுது நாமே இந்த தந்திரத்தில் மாட்டிக்குவோம்.